சுரண்டல், ஒரு பக்கம் அரசியல் சுரண்டல், கந்து வட்டிக்காரன் போன்ற ஒரு பக்கம் சுய உதவி குழுக்கள் எல்லாம் இவர்களை சுரண்டுகிறது. எத்தனை வங்கிகள் இருக்கிறதோ அது புகார் என்கிறார்கள், எக்விட்டாய்ஸ் என்னென்ன கர்மம் எல்லாம் சொல்கிறார்கள். அத்தனை நிறுவனங்கள் என் மக்களை தான் சுரண்டுகிறது. எவ்வளவு கொடுக்கிறான், எவ்வளவு மக்கள் பிடுங்கிறான் என்பது மக்களுக்கே தெரியாது. ஆக உழைப்பது என் சமூகம், கொடுமையை அணிவிப்பது என் சமூகம். 21ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறோமே, 67வது சுதந்திர தின விழா கொண்டாடினோம், குடியரசு தின விழா கொண்டாடினோம், 69வது சுதந்திர தின கொண்டாடினோம். வெட்கமாக இல்லை இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு? வெட்கமாக இல்லையா? இந்த நாட்டுடைய மக்கள் தொகையில் 25% இருக்கிற மக்களை சேரிகளில் ஒதுக்கி, அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை முடக்கி, அவர்களை கொடுமைப்படுத்தி, சாலையில் அனுமதிக்க மறுத்து, என்னென்ன கொடுமைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை கொடுமைகளையும் இந்த மக்கள் மீது திணிக்கிறோமே. நாம் சுதந்திரம் கொண்டாடுவதற்கு அருகதை உள்ளவர்களான என்று ஆட்சியாளர் தங்களை கேள்வி கேட்க கொள்ள கூடாதா? எப்படி சுதந்திரம் கொண்டாடுகிறோம்? ஆக இந்த சுதந்திர தினம் என்பது என் மக்களை சேரிகளில் ஒதுக்கி அவர்களுடைய வாழ்க்கை முடமாக்கிய சுதந்திர தினத்தை தான் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 1947 இந்த மக்களுக்கான சுதந்திரம் அல்ல, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமூக நீதியிலும் சம வாய்ப்பிலும் மறுக்கப்பட்ட 25 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சுதந்திர போராட்டம் பாக்கி இருக்கிறது. அந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்கும் பணியில் தான் நீலப்புலிகள் இயக்கமும் நானும் எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்டம் துவங்க போகிறது. ஏனென்று சொன்னால் என் மக்கள் சுதந்திரம் பெறவில்லை. ஒரு ஆடு மாடு செல்கிற சாலையில் என் சகோதரனுக்கு வழி கிடையாது. இறந்து போவதே கொடுமையான விஷயம், செத்து போறதே கொடுமையான விஷயம். ஆனால் இறந்து போன பின்பும் பொதுச்சாலையில் எடுத்துச் செல்வது அதைவிட கொடுமையாக இருக்கிறது. என்ன பாவம் செய்தார் அந்த மக்கள்? தனிச்சாலை போட்டு கொடுக்கிறாங்க கலெக்டர். அயோக்கிய நாய் கலெக்டர் இருக்காங்கல்ல, நாகை மாவட்டம், தனிச்சாலை போட்டு கொடுக்கிறான். நீங்க இப்படியே போங்க, நீங்க பொதுச்சாலையில போகாதீங்க. நான் கேட்பதெல்லாம், என் மக்களுக்கு சுடுகாட்டு பாதைக்கு நீ தனிச்சாலை போட்டு கொடுக்கிறாய் அல்லவா? என் மக்கள் கும்பகோணம் செல்ல வேண்டும், தனிச்சாலை போட்டு தருகிறாயா? என் மக்கள் சென்னை செல்ல வேண்டும், தனிச்சாலை போட்டு தருகிறாயா? என் மக்களுக்கு நிர்வாக அலுவலகம் வேண்டும், மியோ ஆபீஸ் தனியாக கட்டி தரியா? என் மக்களுக்கு தனியாக மாவட்ட ஆட்சியர் வேண்டும், தனியாக மாவட்ட ஆட்சியர் தரியா? என் மக்களுக்கு தனியாக ஆர்டிஓ வேண்டும், தனியாக தரியா? தனி சுடுகாடு தெரியல, தனி சாலை தெரியல, எங்களுக்கான தனி மாவட்ட ஆட்சியரை கொடு, எங்களுக்கான தனி மாநிலத்தை கொடு, சகல அதிகார அரசியல் மட்டத்திலும் எங்களுக்கான தனித்தனியாக ஒதுக்கி கூடிய நீ நான் உன்னோட வாழ விரும்புறேன். என் மக்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கோரிக்கை வைத்திருக்கணும். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கோரிக்கை வச்சிருக்கணும். இன்றும் கூட நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சாதி இந்துக்களிடம் இந்திய சமூகத்திலும் ஒரு கூட்டு வாழ்க்கை, ஒரு சமூக வாழ்க்கை, ஒரு ஜனநாயக பூர்வமான சகோதரத்துவ வாழ்க்கையை வாழத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதை இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 84 மகத்தான மறைந்த எங்கள் மக்கள் தலைவர் டி எம் உமர் ஃபாரூக் அவர்கள் வேட்ட மக்களத்தில் புதுப்பாலத்தின் வழியாக பிணமெடுத்து சென்ற பொழுது சாதி இந்துக்கள் மறித்தார்கள். எப்போ? 84ல 32 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தலைவன் பிணமெடுத்து செல்லும் பொழுது இங்கே 32 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதி இந்துக்கள் பொது பாலத்தை மறித்தார்கள். 88லே குடிதாங்கி நடந்தது. 3 பிணங்கள் அடுக்கடுக்காக விழுகிறது. சாதி இந்துக்கள் வழிமறுக்கிறார்கள். என் சமூகம் என்ன செய்து தெரியுமா? நீங்கள் வழிமறித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒதுக்கி தருகிற பாதையில் எங்கள் பிணத்தை நாங்கள் எடுத்துச் செல்ல மாட்டோம், அதற்காக விடுதலை வேண்டி தன்னுடைய பிணத்தை எல்லாம் தன் கொள்ளையிலேயே போயிட்டார்கள் அந்த மக்கள். 3 பிணங்களை உலகத்தில் ஏதாவது ஒரு சமுதாயத்தில் நடந்திருக்குமா? அந்த சூழ்நிலையில் தான் ஐயா டி மணி அவர்கள் அங்கே குடிதாங்கிக்கு செல்கிறார். அங்கே மிக பெரும் போராட்டங்கள் எடுக்கிறார். 104 தாழ்த்தப்பட்டவர்கள் மீது வழக்கு, கொலை முயற்சி வழக்கு சுமத்தப்படுகிறது. தடியடி, சிறைவாசம், கொடுமைகள் அத்தனையும் அனுபவிக்கிறார்கள். 4 பிணங்களை வீதியில் புதைக்கிறார்கள், கொள்ளையில் வாய்க்காலில் புதைக்கிறார்கள். விடாப்பிடியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் துப்பாக்கி இந்த போலீஸ் மறுபுறம் ஒரு பிணம் எழுந்த பொழுது, உங்களுக்கான பாதை எடுத்துச் செல்லுங்கள், இல்லையே துப்பாக்கியால் சுடுவோம் என்று மகத்தான தலைவர் ஐயா டி எம் மணி அவர்களை குறிவைக்கிறார். ஐயா சொல்கிறார், சுடுவதாக இருந்தால் என்னை முதலில் சுட்டு குடுவார் என்று சொல்லி அந்த
ஆக 84 வேட்டமங்கலம் நடந்தது, 88 குடிதாகி நடந்தது. அதிலிருந்து 32 ஆண்டுகள் கழிச்சு திருநாள் கொண்டுச்சேரி நடந்திருக்கு. இந்த 32 ஆண்டுகளில் இந்துக்களுடைய மனநிலை எங்காவது மாறி இருக்கிறதா? 32 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சாதி இந்துக்கள் எந்த மனநிலையில் இருந்தார்களோ 32 ஆண்டுகள் கழித்து அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள். 32 ஆண்டுகளுக்கு முன்பாக என் சமூகம் என்ன கோரிக்கை இங்கே முன்வைத்ததோ அதே கோரிக்கைக்காக தான் 32 ஆண்டுகள் கழித்து நான் போராடுறேன். என்ன மானக்கெட்ட சமுதாயம், என்ன இந்து மதம் மயிறு பிடிக்குதுங்க, இந்து மதம் அனைவரையும் சமுதாயம் பங்கி வைக்கிறது என்றால் இங்க இந்துக்கள் அங்க வந்திருக்கணும்டா. ஹெச் ராஜா வந்திருக்கணும், மோடி வந்திருக்கணும், மோகன் பகவத் வந்திருக்கணும், சீமான் வந்திருக்கணும், RSS குண்டர்கள், பிஜேபி அத்தனை பேர் அங்க வந்திருக்கணும். ஏன் வரல? என்னை உன்னுடன் அணிதட்டிக் கொள்வதற்கு என் மீது பாச வலைகளை வீசுகிறார் அல்லவா? நான் பாதிக்கப்பட்டு கிடக்கிற பொழுது நீ ஏன் வரல? யாருக்கான மதம் இது? இது நமக்கான மதம் கிடையாது. இந்த நமக்கான மதமாக இருந்திருந்தால் திருநாள் கொண்டச்சேரியில் நம் பிணம் எடுத்து செல்லப்பட்டிருப்போம். நாமெல்லாம் இங்க வீடு கட்டி இருப்போம். இவ்வளவு பெரிய கடைத்தெறியில எத்தனை கடைத்தெரு நமக்கு இருக்கு? எத்தனை கடை இருக்கு? நமக்கு எத்தனை கடை இருக்கு? இந்த சமூகத்தில் இன்னும் நம்ம வாங்குகிற சமூகமாகத்தான் இருக்கும். அத்தனை கடைகள் நாம தான் பொருள் வாங்குறோம். ஆனால் நம்மை மனிதர்களாக அங்கீகரிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. மனிதர்களாக அங்கீகரிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. நான் கேட்பதெல்லாம், நீ இவ்வளவு சாதி பெருமை பேசுறிய, இந்த சாதி பெருமை எனக்கெல்லாம் கிடையாது. இது சாதி அமைப்பு என்பதே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சாதி ஒழிப்பிற்கான அமைப்பு. இந்த மண்ணிலே சாதி ஒழிந்து அனைத்து மனிதர்களும் சமமாக வாழ வேண்டும் என்ற லட்சியத்தை நெஞ்சில் ஏந்தியவன் தான் இந்த புரட்சி வழி. எனக்கு சாதி வெறி கிடையாது. அத்துணை தரப்பு மக்களையும் ஆத்மார்த்தமாக நான் நேசிக்கிறேன். இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மையினராக இருந்தால் நான் சிறுபான்மையினர் பக்கம் நிற்பேன். ஒடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் நான் கிறிஸ்துவர்கள் பக்கம் நிற்பேன். ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் நான் பிற்படுத்தப்பட்டவர்கள் பக்கம் தான் இருப்பேன். ஆனால் இந்த மண்ணில் துரதிர்ஷ்டமாக அத்தனை கொடுமைகளில் தாங்கி இருக்கிற சமூகமாக என் தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்கிறது. அதனால அவர்கள் மத்தியிலேயே கிடைக்கிறேன். அவர்கள் மத்தியிலே நான் ஒப்படைத்துக் கொண்டேன். அதை நான் கேட்பதெல்லாம் ஒரு சாதி பெருமை பேசுகிறேயே. சேரி பிணம் ஊருக்கு ஆகாது. சேரிக்கார உழைப்பதெல்லாம் உனக்கு ஆகுமா? உனக்கு சேரிக்கார ஊருக்கு வரக்கூடாது. அவன் கைப்பட்டதை சாப்பிடக்கூடாது. அவன் காதலித்தால் அவனை கழுத்தெடுத்து கொலை செய்ய வேண்டும் என்று கண்டனம் கொண்டு சாதியை அழைகிறீர்களே. சேரிக்காரன் சமைத்த உற்பத்தி செய்த நெல்லை சாப்பிடக்கூடாது, சேரிக்காரன் உற்பத்தி செய்த பருத்தியை நெய்த ஆணை உடுத்தக்கூடாது என்றெல்லாம் நீ முடிவெடுத்தால் நீயும் உன் சாதி தலைவனும் அம்மனக்கத்தையாகத்தான் நம்ம அமையணும். யாரையே உற்பத்தி செய்வது? 25 கோடி மக்கள், நாட்டுடைய 70% நிலத்தை இவர்கள் தான் பயன்படுத்துகிறார்கள், இவர்கள் தான் விதைவிடுகிறார்கள், இவர்கள் தான் களை எடுக்கிறார்கள், நடவு செய்கிறார்கள், இவர்கள் தான் அறுவடை செய்கிறார்கள், இவர்கள் தான் உன் களத்து மேட்டு உன் வீட்டு வரை இவர்கள் தான் கொண்டு சேர்க்கிறார்கள். அந்த உணவை நீ சாப்பிட்டு கழிக்கிறாய் அல்லவா மலம், அந்த மலத்தை கூட என் மக்கள் தானே ஆள்றான். நாய் என் மக்கள் தானே ஆள்றான். ஒரே ஒரு மாத காலம் என் மக்கள் இந்த மண்ணிலே உழைக்கவில்லை என்றால் எவனும் சோறு திங்க முடியாது, சோறு திங்க முடியாது. ஒரே ஒரு மாத காலம் என் மக்கள் எல்லாம் துப்புரவு பணி இந்த மண்ணிலே செய்யவில்லை என்றால் இந்த நாடு நாரி போகும். நான் சொல்கிறேன், என் மக்களை அங்கீகரிக்க கற்றுக்கொள், என் மக்களிடம் ஜனநாயக பூர்வமான உணர்வை வளர்த்துக்கொள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு சமத்துவத்திற்கான, சுதந்திரத்திற்கான, சகோதரத்திற்கான, சமூக நீதிக்கான சமூக அமைப்பிற்கு தான் நாங்கள் இங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களை எல்லாம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே அனைத்து கல்லூரிகளில் இருந்து என் மாணவ தம்பிகள் வந்திருக்கிறார்கள். 18 வயது நிரம்பிய அத்தனை மாணவ தம்பிகளும் இதில் ஒப்படைத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன? அந்த சிந்தனை அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து சிந்தனையை பெற்றார்கள்? யார் இவர்களை இயக்கியது? இதற்கு பின்னால் ஒரு மரபான, ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தலைவனும் கொள்கையும் அமைப்பும் இருக்கிறது. அந்த தலைவன் தான் TM மணி விதைத்த சிந்தனை தான் இத்தனை இளைஞர்களுடைய மனதிலும் ஆக்கிரமித்திருக்கிறது. அதுதான் அவர்களை இயக்குகிறது. நாங்கள் என்றாவது சாதி பெயரை எங்களுக்கு பேருக்கு பின்னால் போட்டிருக்கிறோமா? காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்கிற, எங்காவது புரட்சிமணி பறையர் என்று போட்டிருக்கிறோமா? இதோ கணேசன் பறையர் என்று போட்டிருக்கிறாரா? அருமை நண்பர் அண்ணன் இருக்கிறார், அவர் தன்னுடைய பெயருக்கு பின்னால் பறையர் என்று போட்டிருக்கிறாரா? கருமாதையிலிருந்து கல்யாணம் காது குத்தி வரை அத்தனை பெயர் சாதி பெயர் நீங்க தான் போட்டுக்கிறீங்க.
சாதி ஒழிப்பு சமூகமாக என் சமூகம் இருக்கிறது. என் தெருவில் ஆடு மாடு மேய்ப்பவனை கூட்டு கூட நீ சாதி வேண்டும் என்று கேட்டால் அவன் சாதி வேண்டாம் என்று தான் சொல்வான். ஒரு ஜனநாயக பூர்வமான சமூகம். இந்த சமூகத்தை ஒடுக்குகிறீங்களே, நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அதற்கு எதிராக குரல் எழுப்பினா என் மீது வழக்கா? என் மீது 2 வழக்குகளை காவல்துறை போட்டிருக்குது. ஆனால் 2 வழக்குமே பொய் வழக்குன்னு அவர்களுக்கு தெரியும். தனி மனித தாக்குதலில் நீலப்புலிகள் இயக்கமும் புரட்சி மணி எப்பொழுது ஈடுபடுவது கிடையாது. ஆனால் பொய் வழக்கை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். பொய் வழக்கும் கொடுஞ்சனையும் புலிகளுக்கு ஒன்று புதிய கிடையாது. இன்னும் 1000 வழக்குகளை போட்டுக் கொள்ளுங்க. இந்த சமூக விடுதலை ஆத்மார்த்தமாக நேசிக்கிற கூட்டமாக நாங்கள் உருவாகி இருக்கிறோம். நாங்கள் அதனால் தான் இந்த 11 கோரிக்கைகளை முன்வைத்து இத்தனை மாணவர்கள் தங்களுடைய இத்தனை பெண்கள் எல்லாம் தங்களுடைய வேலைகளை விட்டு நாங்கள் அணிதிருந்திருக்கிறோம். மகாபாரதத்துக்கு ஒதுக்கலாம் 300 கோடி ரூபாய். யாருடைய அப்பன் வீட்டு பணம்? எங்கிருந்து 300 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு மகாபாரதத்தில் ஒதுக்க வேண்டும் என்ற தைரியம் வந்தது? யார் உழைத்தார்? அம்மையார் ஜெயலலிதா உழைத்தாரா? கருணாநிதி உழைத்தாரா? 300 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது? சேரிக்கு செல்வதற்கு சாலை கிடையாது. சுதந்திரம் பெற்று 69 ஆண்டுகளும் குடியேறு கிடையாது. மின்வெளிக்கு வசதி கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு வார காலம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கிறார் அல்லவா? ஒரு வார காலம் இங்கே மக்கள் வந்து செல்வதற்காக 300 கோடி ரூபாய் உனக்கு தேவை என்றால் காலம் காலமாக சேரியில் வசிக்கிறோமே, எங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும்? எவ்வளவு ஒதுக்கின? எனக்காக ஒதுக்கப்பட்ட 2% தான் செலவு செஞ்சிருக்கேன். அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 10,000 கோடியில் 2% தான் மக்களுக்காக செலவிடப்பட்டிருக்கிறது. மீதி 98% பொது திட்டங்களுக்கும் இந்த மாதிரி மகாமுகத்திற்கும் எடுத்து செலவிடப்படுகிறது. ஆக என் நிதியை எடுத்து எனக்கு செலவு செய்யாமல் காலனி வீடுகளில் இடிந்த காலில் அமைக்கப்படுகிற என் வீட்டு காலனி வீட்டுகளை புதுப்பித்து தராமல் 300 கோடி ரூபாய் ஒரு நகரத்திற்கு ஒதுக்குறிய, அந்த நகரத்திற்கு சாலை வசதி உனக்கு தேவை, உனக்கு அந்த நகரத்திற்கு குடிநீர் வசதி தேவை, அந்த நகரத்திற்கு மின்விளக்கு வசதி தேவை. காலம் காலமாக உழைக்கிற அந்த சேரி மக்களுக்கு கிடையாதா? ஏன் இவர் செய்து தரவில்லை? 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இந்த சேரி எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்றும் இருக்கிறது. அம்மையார் ஆட்சியில் மட்டுமல்ல, கருணாநிதி 6-7 முறை ஆட்சி செய்திருக்கிறார் என்று வாழ்த்து விடால் கூறுகிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக சேரி எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்னும் சேரி இருக்கு. ஏன் சேரி வரல? எனக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போனது? யார் திருடியது? யார் இங்க குற்றவாளி? ஆக எல்லா நிதியும் நீங்க திருடுகிறீங்க. எங்க சேரி மக்களை வறுமையில வாட விடுறீங்க. ஆக அந்த கொள்கை கோட்பாடு முன்னிறுத்தி நான் குரல் எழுப்பினால் எங்கள் மீது தடியடி சிறை இதெல்லாம் தரீங்க நீங்க. ஆக என்ன ஆட்சி? அதனால் தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் அரசியல் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாம எல்லாம் தேர்தல் அரசியலை நோக்கி போக போவதில்லை. இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு, இந்த மக்களுடைய விடுதலை மீட்டெடுப்பதற்கு இங்கே சமூக தளத்தில் ஒரு சுதந்திர போராட்டம் தேவை. அந்த சுதந்திர போராட்டத்தை தான் நாம் முன்னெடுக்க வேண்டும்.